எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது இந்த இன்ட்ரோ பேசி. 2 வாரமாச்சு லாங் வீடியோ போட்டு 2 வாரம் தானே அப்படின்னு தோணுது. ஆனால் பார்த்தா 14 டேஸ் ஆகிடுச்சா. ஏன்னா மாதத்தில் 4 விளாக் தான் நம்ம போடுவோம். லாங் வீடியோன்னு பார்த்தோன்னா எல்லா வீக்கெண்டும் போட்டுருவோம். நம்ம விளாகுன்னு ஒன்று பண்ணனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவாச்சும் இருக்கணும் மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்குன்னே நம்ம கண்டென்ட்டும் நல்லா யோசிச்சு தான் எடுக்கணும். சும்மா எடுத்தோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அதை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தோன்னா அது கண்டிப்பாக போரிங்காக தான் இருக்கும். பெருசாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. சரி அப்படியே எடுப்போன்னு வெயிட் பண்ணி 2 வாரம் ஓடிடுச்சு. அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் வந்து இப்போ பொங்கல் ஆஃபர் வேறு போயிட்டுருக்கா. எக்கச்சக்க ஆர்டர்ஸ். ஸோ அது வந்து டெய்லியும் ப்ரொடக்ஷன் அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால் அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இங்கேயும் பண்ண முடியாமல் ஒரு ஆசிலேஷன்லேயும் சுற்றிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு டைம்லைன் பிளான் பண்ணலை. ஸோ பண்ணிட்டேன்னா என்றைக்கு நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணோம், என்றைக்கு நம்ம vlog எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது பொங்கலுக்கு. பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா? இனிமேல் தான் கிளம்பணுமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்றைக்கி பொங்கல் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். மெயினாக நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்காக. ஸோ யாருக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலான்ட்டு தான் போயிருந்தோம். காலையிலேருந்து ஒரு பிராண்ட் ஷூட் இருந்தது. அதை முடிச்சுட்டு கிளம்பவே டைம் ஆகிடுச்சா. சரி அப்படியே வெளில போய் சாப்பிட்டே போய்க்கலான்னு பார்த்துட்டு அங்கே வந்து பட்டுக்கோட்டை மெஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. வேளச்சேரியில் தான். சரி ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் போகிறேன். இத்தனை நாள் பார்த்துருக்கேன் பட் போனதில்லை. போய் சாப்பிட்டா ஒரு பிரியாணியில் கூட நமக்கு அந்த பீஸ் வந்துட்டு பாயில் ஆகவே இல்லை. எனக்கு மட்டும் தான் அப்படி இருந்துச்சா. பட் நான் வாங்கினதும் சரி ஹஸ்பண்ட் வாங்கினதும் சரி 2 பேருக்குமே அப்படி தான் இருந்தது. ஏன் அந்த மிஸ்டேக்குன்னு தெரியல. சுத்தமாக பிடிக்கல. ஏதோ அந்த எம்டி பிரியாணி சாப்பிடும்போது கூட ஒரு பிரியாணி ஃப்ளேவரே வரல. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி நான் அப்படியே வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டு வச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்படியே அங்கேயே சென்னை சில்க்ஸ் ஃபஸ்ட்டு போனோம். இங்கே வந்துட்டு சாரீ அப்புறம் இந்த சல்வார் மெட்டீரியல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி தான் கேட்டேன் நம்மளோட எம்ப்ளாயிஸ்கிட்டே. உங்களுக்கு வந்து சாரீ வேணுமா சல்வார் வேணுமான்னு. ஏன்னா எல்லாருமே சாரீ கட்டுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சல்வார்னால் எப்போ பாரு யூஸ் பண்ணிப்பான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வாங்கியாச்சு. எனக்கு போனோடனே நிறைய சாரீஸ் அங்கே பிடிச்சிருந்தது. அதாவது நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வேர் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கணும். சும்மா ரஃப் யூஸ்க்கு எடுக்கிற மாதிரினா அது நம்ம நார்மல் டேஸில் கூட எடுக்கலாம். பட் ஃபெஸ்டிவல் கொடுக்குறோன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கணும்னு சொல்லி தான் பார்த்து எடுத்தோம். எனக்கு கலர்ஸுமே ரொம்ப பிடிச்சது. எல்லாமே நல்ல ஒரு பிரைட் கலர்ஸ். சும்மா நம்ம ஃபெஸ்டிவலுக்கு எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக கடமைக்கெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடாதுல்ல. அவங்க எப்பயுமே கட்டும்போது கட்டணும் அந்த மாதிரி தான் இருக்கணும். சரி ஒரு நாள் கட்டணும் இதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சி எடுத்தேன். அதுவும் இல்லாமல் தீபாவளியை விட பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலில். தீபாவளி நிறைய பேர் ஊர் பக்கம்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பெருசாக ஒன்றும் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு பண்ண மாட்டாங்க. சமைக்கிறதோட சரி அதோட தான். பட் ஆனால் பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 நாளைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஊர் பக்கத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் கலெக்ஷனாகவே எடுத்தது. அதுவும் இல்லாமல் பொங்கல் முடிஞ்சுன்னா இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தீபாவளி தான். அது வர்றதுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு மேலே ஆயிரும். சரி அதனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். நான் வீக் டேஸில் தான் போனேன். ஒரு நாள் வந்துட்டு இந்த ஒரு பிராண்டு ஷூட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, பொங்கல் தீமில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு. அதில் வந்துட்டு ஃபேமிலியோடு வரணும், நைனிலாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்ஸ்லாம் இருந்தால் காமிங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு தீம் இருந்துச்சு நல்லாயிருக்குன்னு சொன்னதால் நைனி அன்றைக்கி லீவ் போட்டுட்டு நான் ஷூட் பண்ணேன். அன்றைக்கி ஷூட் முடிக்கிறதுக்கே 4 மணி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம். பேசாமல் போய்ட்டு இந்த பொங்கல் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுவோமானு. ஏன்னா வீக் டேஸ்னால் கொஞ்சம் நிறைய க்ரௌட் இருக்காது. ஈஸியாக போயிட்டு ஃப்ரீயாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பொங்கல் கிட்டத்தில் போனோன்னா செம கூட்டமாயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி வீக் டேஸே போயிட்டோம். போகிறதுக்கே மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டு கடைக்குள்ளே போயிட்டு தேடி பார்த்து எடுத்து வர்றதுக்கே மணி 10 ஆயிடுச்சு. தீபாவளிக்கு வந்துட்டு எம்ப்ளாயிஸ்க்கு பெருசாக ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கல. நான் போனஸாகவே நிறைய கொடுத்தாச்சு. அப்புறம் கூட வந்து ஸ்வீட்ஸு பட்டாசு பாக்ஸு அது இது நிறைய கொடுத்தாச்சு. சரி இந்த டைம் பொங்கலுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் தான் ட்ரெஸ் பக்கம் போயாச்சு. சரி ட்ரெஸ்ஸாகவே கொடுத்துருவோம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்லன்னு. கூடவே வந்துட்டு பொங்கல் வைக்கிற மாதிரி பாத்திரம் அப்புறம் அரிசி நெய் இதெல்லாமே கொடுக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நானும் அதெல்லாம் பார்க்கல. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு இங்கேயும் வாங்கிடுமா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டு பார்க்கணுமான்றதை சூஸ் பண்ணணும். எது எப்படியோ எனக்கு சென்னை சில்க்ஸில் வந்து இந்த சல்வார் மெட்டீரியல்லாம் ரொம்ப பிடிக்குது. நிஜமாக நல்லா தைக்கிறவங்க இருந்தாங்கன்னா சூப்பராக தைச்சி போடலாம். அவ்வளோ அழகழகாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஒன்று எடுத்துகிட்டு போயினா லைட்டாக சொதப்பிட்டாங்க அந்த குர்த்தியை. எனக்கு அதுலேயே மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ கூட பார்க்கும்போது ஏக்கமாக தான் இருந்துச்சு. நமக்கு மட்டும் நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதுலேயே அழகழகாக எடுத்துகிட்டு போகலாமேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா ப்ரைஸுமே ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். அண்ட் டிசைனுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. என் அம்மா வந்துட்டு சூப்பராக தைப்பாங்க. அதாவது அப்போல்லாம் வந்துட்டு எப்படின்னா அந்த காலத்துலேயே டிசைனர் ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் கேட்குறவங்களுக்குலாம் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் சூப்பராக டிசைனர் ப்ளவுஸு அதில் பீட்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அவங்க ப்ளவுஸ்லையுமே அந்த மாதிரிலாம் வச்சு போட்டு நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னமும் அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் இருக்குது. பட் அவங்களால முடியல அப்படின்னும் போது தான் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்குமே அப்போ நிறைய பாவாடை சட்டை தைச்சி கொடுப்பாங்க. இப்போ யோசிப்பேன் நீ மட்டும் நான் கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா உங்ககிட்டே வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் மம்மி தைக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்வேன். இப்போ
அவங்க நிலைமையில நான் அவ்வளோ நல்லா ப்ளவுஸ் தைச்சு அவங்களுக்கே கரெக்டாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்றாங்க. குர்த்தி மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருந்தது. நான் வந்து கலரும் நல்லா சூஸ் பண்ணி தான் எடுத்தேன். அண்ட் எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கணும்னு கலர்ஸ் நம்ம எடுத்துல நம்ம ஏதோ கலர் எடுத்து அவங்க செட் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சூஸ் பண்ணி தான் எடுத்தேன் கலர்ஸுமே. அதாவது எனக்குமே பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக ஒரு குர்த்தி எடுத்து போய் கொடுக்குறோன்னா அதை அழகாக தச்சு கொடுத்தா போதும். ரொம்ப பெரிய இந்த டிசைன் வைக்கணும் அப்படிலாம் கட் வைக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலான ஒரு நெக் வச்சு கொஞ்சம் நம்ம கேட்குற மாதிரி இந்த லென்த்து இதெல்லாமே கரெக்டாக வச்சு 3/4 ஸ்லீவில் தச்சு கொடுத்தா போதும். இது மட்டும் தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனே. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சரி நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செம்மையாக தச்சிருவாங்கன்னு பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து எக்கச்சக்க டிசைன்ஸு கழுத்துக்கு எப்படி வைக்கணும், கைக்கு எப்படி வைக்கணும், பின்னாடி இப்படி வைக்கணும்லாம் எடுத்து வைப்பேன். பட் ட்ரையலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நார்மலாக தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சது எல்லாமே எனக்கு அந்த ஆசையை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவேன் நான். அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது நமக்கு இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் கிடைக்குன்னு. நார்மலாக ட்ரெண்ட்ஸோ மேக்ஸோ போயிட்டு அங்கே இருக்க ரெடிமேடே வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வந்துடும். கீழே வந்துட்டு சல்வாரும் சாரீ மட்டும் சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி மேலே போயிட்டு இந்த பொங்கலுக்கு பாத்திரம் பார்க்கலான்னு பார்த்தேன். பொங்கல் பண்ண மாதிரி, அதாவது இந்த சில்வரில் தான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ளோருக்கு நான் வரேன். இது 8th ஃப்ளோரா 7th ஃப்ளோரான்னு தெரியல, சென்னை சில்க்ஸில். இந்த ஃப்ளோருக்கு நான் வந்ததே இல்லை. கீழே வந்து பார்க்குறோமா சாரீ, சல்வார், அப்புறம் நைனி ட்ரெஸ் இதோட முடிஞ்சிடும். அதோட போயிடுவோம். 2-3 ஃப்ளோர் தான் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்துட்டு நான் மேலே வரைக்கும் போய் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அந்த பாத்திரமே எதுவுமே செட் ஆகலை. நான் ஒரு சைஸ் எடுத்தேன். அதான் ஒரு 1 kg ரைஸ் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே எடுத்து கொடுத்துருவோன்னு தான் பார்த்தேன். ஏன்னா நம்மள மாதிரி 2 பேர் வீட்டில் 3 பேர் சின்ன பாப்பா அப்படின்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயுமே 2 பசங்க, பெரிய பசங்க கூட வந்துட்டு தாத்தா பாட்டிங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு 5-6 பேர் இருக்க மாதிரி ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்து குட்டியாக பாத்திரம் எடுத்தால் எப்படி கண்டிப்பாக பத்தாதுல்ல. அது யூஸ் பண்ண கூட மாட்டாங்க. வீட்டுக்கு சும்மா எதைக்காச்சும் இதுக்கு வேணால் வச்சுப்பாங்களே தவிர நார்மலாக ரைஸ் வடிக்கிறதுக்கு. பட் பொங்கலுக்குன்னு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பெருசாக பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் இதில் எனக்கு ஒரு என்ன மிஸ்டேக்னா கீழே வந்துட்டு அந்த ஒரு ஒட்டின மாதிரி இருக்கும்ல பாத்திரத்தில் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுன்னா சம்டைம்ஸ் அந்த தண்ணி வந்து அப்படியே கசியும், கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அங்கே இருக்க எல்லாமே ஜாயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கீழே ஜாயின் பண்ணி அடித்த மாதிரி இருந்தது. ஃபுல் கேஸ்டிங்காக எதுவுமே இல்லை. சரி அதனால் என்ன பண்ணிவிட்டு சூஸ் பண்ணேன். அப்புறம் கடைசியாக எனக்கு வேண்டாம், நான் போய் ஊர்லேயே வாங்கிக்கிறேன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஒன்று ஏதாச்சும் டேமேஜாக இருக்குது அப்படின்னா கூட திரும்பி கொண்டு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்க. ஊரில் நம்ம பக்கத்தில் போய் மாற்றிக்கலாம். அதனால் அது மட்டும் நம்ம அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டேன் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு. அப்புறம் நைனிக்கு வந்து அப்படியே போய் ஸ்லிப்பர் பார்க்கணுன்னு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ்லாம். பட் ஆனால் குவாலிட்டி எனக்கு பெருசாக பிடிக்கல. போட்டு பார்த்தா அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை போல். நான் தான் எடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் போட்டு பார்த்தா எதை போட்டாலும் பிடிக்கலன்னே சொல்லிட்டு இருந்தா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதையும் விட்டு கீழே வந்தாச்சு. சரி ட்ரெஸ் ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரண்டிங் ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு சம்டைம்ஸ் தோணும் நம்ம கரெக்டாக கொண்டு போக மாட்டோமோ அப்படின்னு. ஏன்னா இப்போது நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஒரு 5-6 ஸ்லிப்பராக இருக்கும். ஒன்று வாங்கி தருவாங்க. அதாவது ஸ்கூல் ஷூவாக கூட இருக்கட்டுமே, அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அது ஒன்று தான் இருக்கும் இல்லை. ஒரு வேளை அங்கங்கே ஏதாச்சும் லைட்டாக கிழிஞ்சா கூட எங்கள் அப்பா கொண்டு போய்ட்டு தச்சு வேணால் எடுத்துகிட்டு வரத்தவிர திரும்ப வந்துட்டு இன்னொன்று வாங்கி தர மாட்டார். அப்படி நாங்களும் கேட்டு ஆரம்பிச்சது கிடையாது, வேறு ஷூ வாங்கித்தாங்க அப்படின்னு. அதே மாதிரி வெளில போட்டு போகிற மாதிரி அதாவது ஷூ இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்லிப்பர் இருக்கும் வீட்டில். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அந்த ஸ்லிப்பருமே வந்துட்டு அது கிழிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு ஸ்லிப்பர் எங்களுக்கு. இல்லைனா வந்துட்டு அது கூடவே எக்ஸ்ட்ராலாம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்லாம் வந்துட்டு வாங்கினதே கிடையாது. எங்களுக்கும் அந்த மாதிரி தோணுது. அதாவது நம்ம ஏஜில் இருக்கும்போது நமக்கும் அது தோணுது கிடையாது. அவங்களும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ நைனி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு 4-5 ஸ்லிப்பராவது வச்சுருப்பா வெளியில் போய் விளையாடுறதுக்கு மட்டும். அப்புறம் எங்கேயாச்சும் நம்ம வெளில போகிறோம், அதை கொஞ்சம் லாங்காக போகிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு 3-4 ஷூ இருக்கும் ஸ்பேராக. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்லிப்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறது, அதாவது ஃபெஸ்டிவல் டைம் போடுறது, ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறது, இந்த சம்கீஸ் ஒர்க்லாம் வச்ச மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2-3 இருக்கும் பேர். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, வாங்கி கொடுத்ததும் கிடையாது எங்கள் வீட்டில். ஆனால் பாரு நீலாம் எவ்வளோ லக்கின்னு சொல்லுவா அவட்ட. நான் நினச்சேன் நாம தான் இப்படி பண்ணுறோமா, இல்லை இவ தான் இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லவே இல்லை. இப்போ இருக்க நிறைய பேர் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். எல்லார் வீட்லேயுமே பசங்க அப்படி தான் இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்லிப்பர் இருந்தாலுமே எங்கேயாச்சும் போகிறோம் வெளில போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்லிப்பர் பார்த்து கேட்குறது. நம்மளாம் வாய் திறந்து கேட்டதே கிடையாது முதல்ல. ஒரு பக்கம் என்ன தோணுன்னா, நமக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல, சரி இவளுக்காச்சும் அந்த சான்ஸ் இருக்குது என்ஜாய் பண்ணிட்டோம் தான் தோணும். அந்த சான்ஸை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்காங்களா குட்டீஸ்லான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஸ்லிப்பர் ஷூவில் கூட பெருசாக ஒன்றும் தோணாது, மனசுலாம் ஆறிடும். ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் மட்டும் மனசே ஆற மாட்டேங்குது. ஏன்னா ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு, அந்த மாதிரி தான் பார்த்து வாங்குவோம் நம்ம. அதுவும் இந்த மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டுனா ஆஃபரில் தான் பார்த்து மோஸ்ட்டாக வாங்குறது.
ஆனா எனக்கு மனசே ஆறாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸு தான். எதனா இந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு நம்ம எடுக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல பசங்களுக்கு. இந்த ஃபெஸ்டிவல் எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த தீபாவளிக்கு எடுத்தோன்னா, அடுத்த தீபாவளிக்கு தான் அத இன்னொரு டைம் போடுவாங்க. அந்த மாரி தான் இருக்கு. நடுவுல அது போடுறதுக்கான சான்ஸும் இல்ல. அப்படியே ஏதாச்சும் ஃப்ரெண்டு பர்த்டே வருது ட்ரெஸ்ஸு போட்டு போடின்னா, ஒரே வார்த்தை தான். இத போய் யாராச்சும் பர்த்டேக்கு போட்டு போவாங்களா? பர்த்டேக்குனா பார்ட்டி வேர் மாரி தானே போடுவாங்க அப்படிங்கிறேன். நமக்கு வந்துட்டு இந்த பார்ட்டி வேர்ன்றதெல்லாம் எனக்கு காலேஜ் போய் தான் தெரியும். அந்த ட்ரெஸ்ஸு பேரு அப்படின்னு தான் இருந்துச்சு. அதனால இந்த டைம் சொல்லிட்டேன். நான் இந்த டைம் உனக்கு காஸ்ட்லியா எடுக்க போறதே கிடையாது. என்ன ட்ரெஸ் நல்லாயிருக்கோ அத மட்டும் தான் பார்த்து எடுப்பேன். கம்மியா தான் எடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டேன் நானு. நான் வந்துட்டு ரொம்ப கிராண்டாலாம் உனக்கு எடுக்க போற ஐடியாவே இல்லன்னு தான் சொன்னேன். அப்புறம் அவங்க அப்பா அவளும் ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தாங்க. சரி கடைசியா எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் புடிச்சிருந்தது. அது நான் எடுத்தேன். ஆனா அவளுக்கு அது பிடிக்கல. அவ என்ன சொல்றான்னா, "நீ உனக்கு பிடிச்ச மாரி எடுக்காத, எனக்கு பிடிச்ச மாரி எடு" அப்படிங்கிறா. நான் இந்த பாவாடை சட்டை மாரி இருக்கு. நல்லா இருக்கு இந்த ஸ்டிச்சு. பின்னாடியுமே இந்த பாட் நெக் மாரிலாம் வச்சு தச்சிருக்காங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். கலருமே சூப்பரா இருக்குன்னு. ஆனா பார்த்தா 4800 இருந்துச்சு. ஒரு சில்க்னா கூட நமக்கு சரி பட்டு பாவாடை தானே இது ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லிட்டு குடுத்து எடுக்கலாம். பட் நார்மலா ஒரு பாவாடை சட்டைக்கு 4500 குடுத்து எப்படி நம்மளால வாங்க ஒரு மனசே வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வேற செக்ஷன் போயிட்டோம். அப்புறம் ஒரு காட்டன்ல வந்துட்டு ஏதோ புதுசா ஒரு மாடல் வந்துச்சுன்னு எடுத்து காமிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா நல்லா தான் இருந்தது. ஆனா என்ன ஒரு சின்ன குறைன்னா, எல்லாமே நம்ம தனித்தனியா ஃபிட் பண்ணிக்கிற மாரி இருந்துச்சு. இதுவே 3000 கிட்ட வந்துச்சு. நான் சரி யோசிச்சுட்டே தான் அத எடுக்கலாமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து பார்த்தேன் கலர் எல்லாம் ஓகே. பட் ஆனா ஒரு காட்டன் தான். அது கல்யாணி காட்டனா, செட்டிநாடு காட்டனான்னு தெரியல. பட் அந்த மாரி ஒரு காட்டன் தான். வேற எந்த ஒரு ஃபேன்சி ஒர்க்கும் கிடையாது. எந்த ஒரு டிசைன் கிடையாது. வெறும் காட்டன் துணிக்கு நம்ம இவ்வளோ காசு குடுக்கணுமா யோசிச்சேன். சரி எதுக்கும் போட்டு பார்ப்போம்ன்னு போட்டேன். அதாவது ஸ்லீவ் வந்து இருந்துச்சு. ஸ்லீவ் வந்து ஏதோ இந்த லைனிங் கிளாத் மாரி குடுத்துருந்தாங்க. நம்ம தான் தச்சுக்கணும் அது. அதுக்கப்புறம் கீழ வந்து ஸ்கர்ட்டு, அதுக்கு மேல டாப் கூட ஃபிட் பண்ற மாரி ஒண்ணு. அதுக்கப்புறம் டாப் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷால். அந்த ஷால் என்னன்னா, நம்ம ஷாலோட பெருசா இருக்கும் போல. ரொம்ப பெருசு. சரி போட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஃபிக்ஸ் பண்ணேன். சரி எடுக்கலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு என்னமோ அது மைண்ட் செட்டே மாறிடுச்சு அந்த ஷால பார்த்ததும். சரி வேண்டாம் நம்ம வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணிட்டு ட்ரை எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாரி தான் வேணும், இந்த மாரி தான் வேணும்னு கேட்டா. அவ்வளோ காசுக்கு இது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அத வச்சுட்டு வந்துட்டேன். சரி வேற எங்கேயாச்சும் போய் பார்த்துக்கலான்னு. அதுவும் இல்லாம இது கொஞ்சம் டைட் வேற சைடுல நீங்க பிரிச்சு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்த சைஸும் இல்ல, இதுக்கு முன்னாடி சைஸும் இல்ல. இது ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. அதுக்காக நம்ம போய் காசு குடுத்து வாங்கி எல்லாத்தையும் நம்மளே பிரிச்சு தைக்கிறதுக்கு எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு வந்துட்டோம். இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட்டுருக்கும்போது நைனிய பார்த்து யாரோ ஒரு பையன் சொல்லிட்டான் போல, "நீ வந்து ரொம்ப குண்டா இருக்க." குண்டுன்னு ஓட்டிட்டான் போல. அது வந்துட்டு நைனிக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஒரு நாள் என்ட்ட வந்துட்டு, "நான் ரொம்ப குண்டா இருக்கனான்னு?" கேட்டா. "இல்லையே" அப்படின்னேன். "என்னைய வந்து குண்டுன்னு கிண்டல் பண்றாங்க." அப்படின்னா, "எனக்கு சிரிப்பு தாங்கல. நானும் நாளைலருந்து டயட் இருக்க போறேன்." அப்படின்னா. எனக்கு சிரிப்பு தாங்கல. பயங்கரமா சத்தம் போட்டு சிரிச்சுட்டேன் நானு. "யார் உனக்கு சொன்னா?" அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் சொன்னா. "யார் சொன்னா? இங்க ஒரு பையன் தான் சொன்னான்." அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் யாருன்னு கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது, அவன் வந்துட்டு இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு ஒரு மாரி பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. பட் அவனும் ஆக்சுவலா சின்ன பையன் தான் 4த், 5த் அந்த மாரி ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கான். பட் இப்பயே அந்த பாடி ஷேமிங்லாம் பண்றது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம் தானே. யாரா இருந்தாலும் சரி, சின்ன பசங்க இப்ப இருந்தே அத பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா, இன்னும் பின்னாடிலாம் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நெறையலாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க தப்பாவேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கே என்ன பண்ணேன், வார்ன் பண்ணி தான் அனுப்பிச்சேன். இதுக்கு மேல ஏதாச்சும் உன் மேல கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வீட்ல வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு இதில என்ன சிரிப்புனா, அவன் சொன்னது அவ்ளோ சீரியஸா எடுத்து, நாளைலருந்து நானும் உன் கூட டயட்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னதும், டயட்னா ஃபர்ஸ்ட்டு என்னன்னே தெரியாது பசங்களுக்கு. நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லி அவங்களுக்கு தெரியாதுல்ல அத பத்தி. டயட்ல இருக்கேன், நான் உடம்பு குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு அவளுக்கு பார்த்தது, ஓ! அப்போ இவ்வளோ மாரி நம்மளும் பண்ணா, நம்மளும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிடலாம் போலன்னு தோணிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், ஒரு நாள் வந்துட்டு ஓட்ஸ் கஞ்சி மாரி செஞ்சுட்டு, இந்தா நான் இதுதான் வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுவேன், நீ சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமா ஒரு குட்டி கிண்ணத்துல போட்டு குடுத்துட்டேன் கப்ல. ஒரு ரூவா வச்சுட்டு, "இதெல்லாமா நீ சாப்பிடுற? இதெல்லாம் எப்படி சாப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு, "எனக்கு நீ ராகி அடையே போட்டு தா" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டயட்டே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. இது இப்படி தான் இந்த ட்ரெஸ் ஆக்சுவலா ஃபுல்லா போட்டு பார்த்தேன். டாப் போட்டுட்டு, அதுக்கு கீழ வந்து இந்த ப்ளீட்ஸ் மாரி ஒண்ணு இருக்குல்ல, அது தனியா நம்ம கட்டணும். அதுக்கு கீழ ஸ்கர்ட்டு, இதுக்கு நடுவுல இந்த ஷால் ஒண்ணு, அப்புறம் ஷால் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேல இந்த பெல்ட் மாரி ஒண்ணு போடணும். இத்தன ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. நைனுக்கே ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனா, அந்த ஷால பார்த்து தான் அவளுக்கு எனக்கு அந்த ஷால் கலரே பிடிக்கல. கிரீன்லயே குடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு அவளே யோசிச்சா. சரி அவளுக்கே பிடிக்கலன்னும்போது, திரும்ப நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பா அத போடவே மாட்டா. தெரிஞ்சு போச்சு எனக்குன்னு சொல்லிட்டு, சரி இது வேண்டவே வேண்டாம் நம்ம வேற இடத்துல போய் பார்த்துக்கலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன் நைனிக்கிட்ட. உங்க வீட்லயுமே பசங்க அப்படிதான் இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இந்த கொரியன் சாங்ஸ்
கொரியன் சீரீஸ்லாம் வந்து நான் காலேஜ் வந்து தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. கொரியன் சீரீஸ் பார்க்குறது, கொரியன் படம் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நைனி இப்பயே கொரியன் சாங், கொரியன் கவர் சாங் அது இதுன்னு நிறைய பாடுறா. எனக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் போய் போய் இந்த பாட்டெலாமா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுது. இவன் கிடையாது, இவன் கூட ஒரு குரூப் இருக்குது. அது வீட்லேயும் சரி, அதாவது ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அந்த கேங்கே வந்துட்டு இந்த கொரியன் ஃபாலோவர்ஸ் தான் போல். என்ன பாட்டு ஓடினாலும் சரி அந்த பாட்டு செமையாக பாடுறாங்க. எப்படி அந்த லிரிக்ஸில் அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. அதுவும் அந்த டிவியில் வந்துட்டு வச்சாலே இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஷார்ட்ஸ் தான் பார்க்குறது. எனக்கு ஒரு பக்கம் என்ன தோணுச்சுன்னா, ரீசெண்ட் டைமில் வந்து நேராவில் கூட பார்த்துருந்தோம். இந்த கொரியன் சீரீஸ் பார்க்குறவங்க, கொரியன் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அப்போ வந்துட்டு ஒரு டைலாக் சொன்னாங்க, பசங்க வந்துட்டு எமோஷனை வந்து கொரியன் படத்தில் வந்து அந்த எமோஷன்ஸை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில டிபேட்லாம் போச்சுங்க. எனக்கு அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஆயிடுவாங்களோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் தோணுச்சு. ஆனால் அந்தளவுக்கு விடக்கூடாது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம படத்தையே போட்டு போட்டு மண்டியில் ஏற்றிடணும்னு தான் தோணுச்சு. ஸோ வந்த வேலை முடிஞ்சு, அதாவது இங்கே என்ன எடுக்கணும்னு நினச்சினோ அதை மட்டும் தான் எடுத்தேன். மற்றபடி இன்னும் எனக்கும் எடுக்கல, எனக்கு எடுக்கிற ஐடியாவும் இல்லை. இந்த டைம் எனக்கு பொங்கல் ட்ரெஸ்ஸே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எடுத்ததே ஒரு சாரீ இப்போ தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த வெட்டிங் டேக்காக எடுத்ததுனால வரமகாலட்சுமியில் போய் எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாரியை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, கட்டவே இல்லை அன்றைக்கி. சரி, அதனால் அதை வந்து பொங்கலுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நைனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வாங்கினோம், அப்புறம் அம்மாவுக்கு மதனிலாக்கெலாம் வாங்கினோம். அது வந்துட்டு இங்கேயே வாங்கியிருக்கலாம் தான், பட் இது வாங்கின ஞாபகத்தில் நான் மறந்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தோணுது, ஐயோ அவங்களுக்குலாம் எடுக்கவே இல்லையே அப்படின்னு. நமக்கு எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் ஃபஸ்ட் ஞாபகம் இருந்தாங்க, நம்ம அவங்களுக்காக தான் வந்தோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சரி வந்துட்டோம். சரி இந்த வீக்கெண்ட் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி, மேபி சண்டே அந்த மாதிரி போவோன்னு நினைக்கிறேன். அப்படி வர வழியிலே ட்ரெண்ட்ஸ் தான் வந்தோம். ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா, வீட்டில் தடுக்கி விழுந்தால் ட்ரெண்ட்ஸ் வாசலில் தான் விழுவோம். அந்த மாதிரி எனக்கு வீட்டு எதிர்க்கவே ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே போகிறது வந்து ரேர் தான். வெளில போர்டு மட்டும் பார்த்துருவேன், ஆஃபர் இருக்கா, இருக்குன்னு பார்த்துட்டே தான் போனேன். பட் ஃபைனலாக இந்த 70% சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப் டு 17. ஸோ அதில் தான் வந்திருந்தேன். டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன் மோஸ்ட்டாக. அதில் குர்த்திலாம் பெருசாக எடுக்க மாட்டேன், ஏன்னா நம்மளோட சைஸ்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஒன்று எஸ்ஸு, எக்ஸ்எஸ், இதில் நமக்கு கை கூட நுழையாது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் வந்துட்டு ஆஃபரில் வச்சுருப்பாங்க குர்த்திலாம் போனேன்னா. சரி டிஷர்ட்ஸ் மட்டும் பார்த்தேன், ஒரு 2-3 டிஷர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சின்ன டாப் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். டெய்லியுமே ஆஃபர் இருந்துச்சு தான், ஆனால் நான் அப்போல்லாம் போகவே இல்லை. கரெக்டாக முடிகிற டைமில் போனேன்னா, அதனால் பெருசாக கலெக்ஷன் இதில் ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து தான் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டில் தான் போனேன். ஒரு 2-3 டிஷர்ட் மட்டும் எடுத்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு டிஷர்ட் எடுத்தார். நைனுக்கு ஒன்றுமே செட் ஆகலை. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க ட்ரெஸ் லிங்க் கொடுங்கன்னு. மோஸ்ட்டாக வந்துட்டு நான் ட்ரெண்ட்ஸு, மேக்ஸில் ரேர் தான். இதை விட்டு அன்லிமிட்டடில் எடுப்பேன். ஸோ இங்கே தான் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு லிங்க் வந்துட்டு அதனாலலாம் ப்ரொவைட் பண்ண முடியல. அதில் ஒரு சிலதெல்லாம் நான் அமேசானில் எடுத்தேன்னா அதுக்கெலாம் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் எப்பயுமே கேஷுவல் ட்ரெஸ்லாம் எடுக்கணும், கேஷுவல் வேர்னால் ட்ரெண்ட்ஸ் போயிடுவேன். கொஞ்சம் நல்லா இந்த எத்னிக் வேர் மாதிரி ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா அன்லிமிட்டட் போயிடுவேன். அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும், சல்வார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம தீபாவளி சீரீஸ்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஸ்வீட் செஞ்சு போட்டல, அப்போ டெய்லி நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப பழசான ட்ரெஸ் தான், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ் தான். அது எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் அன்லிமிட்டடில் எடுத்துருந்தேன். எனக்கு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே போடணும்னு ஆசை தான். இந்த காலர் வச்ச மாதிரிலாம் எனக்கு போடணும்னு ஆசை தான் டாப்பில். ஆனால் எனக்கு காலர் வச்சா செட் ஆகாதான்ட்டு, ரொம்ப லாங் குர்த்தி போட்டால் உனக்கு செட் ஆகாது, நல்லா இல்லைன்னு பாரு. இப்போ அதனாலே ஒரு சில டைம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு அப்படி எடுத்தால் கூட இது இவருக்கு பிடிக்குமா அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு யோசிச்சுட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த காலர் வச்சு நான் பெருசாக போட்டதே கிடையாது. ஒரே ஒரு டைம் தான் எடுத்தேன், அதுவுமே வந்துட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அதனால் அதுலேருந்து நான் அதை எடுக்கிறதே கிடையாது. அதாவது முக்கியமாக அந்த குர்த்தியில் வந்து காலர் வச்சதுன்னா போடவே மாட்டேன். அதே மாதிரி உள்ள ஸ்லீவில் வந்து குர்த்தி போட்டு மேலே வந்து ஒரு ஷ்ரக் மாதிரி வரும், ஃபுல்லாக வரும், நம்மளோட நீ தாண்டி வரைக்கும் வரும், கீழே ஆங்கிள் வரைக்கும். அந்த மாதிரி கோட் வச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டாலும் செட் ஆகாதுன்பாரு. ஒரு சில டைமில் அவர் சொல்கிற சஜஷன்லாம் எடுத்துப்பேன். ஏன்னா அதை கொண்டு போய் நான் ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்தா எனக்கே தெரியும் நல்லாவே இல்லைன்றது. சரி, அவருக்கு ஆனால் அவர் தான் ஆக்சுவலாக நமக்கு பார்க்குறாரு. நம்ம என்ன தான் நம்ம கண்ணாடியில் பார்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், பட் மற்றவங்க பார்த்து சொல்லும் போது தான் உனக்கு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். இந்த பிங்க் டாப் வந்துட்டு நான் ட்ரையல் ரூமில் போட்டதும் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் வீடியோவில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஓகே ஸ்லிம்மாக தான் தெரியுற, அப்படி எடுத்துப்போன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் நிஜமாக எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு. நான் லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 9 kg வரைக்குமே லாஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 10 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போது. ஏன்னா நான் இருந்த வெயிட்டுக்கு இப்போது 10 kg குறைஞ்சுமே நம்ம இப்படி தெரியுமே, அப்போ நம்ம எவ்வளோ இருந்திருப்போம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். கரெக்டாக சொல்ல போனால் நான் 84ல் ஆரம்பித்தேன் என்னோடய வெயிட் லாஸ். இப்போ வந்து கரெக்டாக 74 இருக்கேன்.
ஆக்சுவலா இன்னும் நல்லா லாஸ் பண்ணியிருக்கலாம். நான் ஜிம்மெல்லாம் போயிருந்தேன்னா, கரெக்ட்டா இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா, இன்னும் செம்மையா குறைச்சிருப்பேன். எப்படியும் 68 அந்த மாரிலாம் போயிருந்திருப்பேன். பட் நான் ஜிம் போகல. வெறும் வாக்கிங், டயட்டு, நம்மளோட ஸ்லிம் சீக்ரெட் இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது முன்னாடி எது எடுத்தாலுமே டபுள் எக்ஸ்எல் தான் எடுப்பேன். இப்போ எது எடுத்தாலுமே எக்ஸ்எல் எடுத்தாலே லூஸாக இருக்குது. எல்ல தான் எடுக்கிறேன் மேக்ஸிமம். எல்லே வந்துட்டு கரெக்டாக இருக்கே அப்படின்னும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இப்போ போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா இந்த ட்ரெஸ்லாம் போடுற ஹை வெயிட் நம்ம வந்துட்டோமான்னு. திடீர்னு எப்படி நான் அவ்வளோ வெயிட் ஏறணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு 79ல் தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமாக ஒரே வெயிட்டில் இருந்தேன். அண்ட் அங்கேருந்து இந்த வீட்டுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோக்கு மேலே சல்லுன்னு ஏறிட்டேன் ஒரே வருஷத்தில். சரி எக்ஸல் போட்டுட்டு இருந்தேன் நான், டபுள் எக்ஸல் போட ஆரம்பித்தேன். டபுள் எக்ஸல் போடும்போது ஒரு சில டைம் டிஷர்ட் எடுக்கும்போது டபுள் எக்ஸ்லேயே ஒரு மாதிரி டைட் ஆச்சு. ட்ரிபிள் எக்ஸல் போகிறோம் அப்படின்னும் போது தான் ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. இதுக்கு மேலே நமக்கு செட் ஆகாது, இதை உடனடியாக நம்ம குறைச்சாகணும், ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்கான எடுத்தது தான் இந்த வெயிட் லாஸ் ஜர்னி. அண்ட் நிறைய பேர் சூப்பரான ஃபீட்பேக்லாம் கொடுத்தீங்க நம்மளோட ஸ்லிம் சீக்ரெட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குன்னு சொன்னீங்க. நான் 2 மாதமாக ட்ரை பண்ணுறேன், 3 மாதமாக ட்ரை பண்ணுறேன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது கூடவே கொஞ்சம் நீங்கள் வாக்கிங் போகிறது, லைட்டாக டயட் மெயின்டைன் பண்ணுறது, இதுவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜங்கை மட்டும் அவாய்ட் பண்ணுறீங்க, அதுதான் எவ்வளோ பெஸ்ட்டு. நான் இப்போ இவ்வளோ பேசக்கூடாது தான், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே ஒரு நாள் பேசிங்க அதை பற்றி. நம்ம வந்துட்டு ஒரு 70ல் இருக்குமா இப்போது, 70 ரேஞ்சில் 60 ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சென்னை சில்க்ஸ் ஷாப்பிங் ட்ரெண்ட்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே பேட்டை தான் வந்தோம். நான் எனக்கு தான் பார்க்கலான்னு வந்தேன், நடுவில் வந்து ஒட்டிட்டா எனக்கும் ஏதாச்சும் வாங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சூஸ் பண்ண அந்த கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த பர்பிள். நீங்கள் அதெல்லாம் எடுக்காது, சும்மா ரஃப்யூஸ் போடுற மாதிரி வேணால் ஸ்லிப்பர் எடுத்துக்கோ அப்படின்னு தான் பார்த்து எடுத்தோம். பட் அவ சைஸ்க்கு எதுவும் கிடைக்கல. அப்போல்லாம் நம்ம ஒரு சாண்டில்ஸ் மாதிரி போடுவோம்ல, இந்த வெல்க்ரோ வச்சு ஒட்டுற மாதிரிலாம் இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன், இந்த ஸ்பார்க்ஸில் நினைக்கிறேன். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஒரே பிராண்டு தான் போட்டிருக்கேன். அதுவும் பிளாக்கு, ஒரு மாதிரி க்ரே, இந்த மாதிரி கலர் தான், அந்த மாடல் தான். சரி தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாடல் வாங்குறா, காலுக்கு செட் ஆச்சு. சரி எடுத்து வச்சுக்கோ, ஆனால் இது வெளில போட்டு போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா போட்டு போனால் இன்றைக்கி அது கருப்பு கலரில் வந்துடும் வீட்டுக்கு. சரி நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். பொங்கல் வேறு நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. போய் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்கள், ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, பிடிச்சவங்களுக்குலாம் எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஜாலியாக சேஃபாக ஹெல்த்தியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். இதோட நெக்ஸ்ட் விலாகை மீட் பண்ணலாம். ஹாப்பியாக இருங்க. பை பாய்.